ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கேப் டவுன். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்ப்போம். ஸோ இது 114 117. ஸோ பரவாயில்ல, ஈவனாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் 120 22 போனால் எடுக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. ரிஜெக்ட். மார்க்கெட் ஆர்டரில் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்நேரம் நான் கொடுத்துருந்தா 120 அந்த ரேஞ்சு போலலாம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வாய்ப்புகள் எனக்கு வந்திருக்கும். ஸோ அகைன் ஏன் போக மாட்டேங்குது இல்லையே. இல்லையே, அமௌண்ட்லாம் இருக்குது. வருஷம் அமௌண்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இல்லையே, போடலாமே. தாராளமாக போடலாம் 3 லாட். ஏன் எனக்கு விழுக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. என்ன ரீசன் தெரியலை. மார்க்கெட் ஆர்டரும் விழுவலை, எதுவும் விழுவலை. சரி, இது ஒரு 115 ரூபா வச்சு பார்ப்போம். இதுவும் ஆக்சுவலாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும்னு ஒன்றும் தெரியலைங்களே. ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஒன்றும் ஒரு லாட்லேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க. எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ பரவாயில்லைங்க, இப்போ வர மாதிரி இருக்குது போல இருக்குது. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் இது பிரேக் ஆனால் தாங்க எடுக்கணும். 36 அந்த ரேஞ்சு போல். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லெவல்லாம் வந்தால் தான் எடுக்கணும், இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ அதனால்
கொஞ்சம் நான் மேலே தள்ளி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, அதனால் ஓகே ஓகே போக ஆரம்பிச்சிட்டான். பார்ப்போம். நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுப்பான். ஸோ ஒரு 47 40 42 இருந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது 60 வரைக்கும் போகும். ஸோ அதனால் ட்ரையல் பண்ணி கொண்டு போனால் போகலாம். ஆனால் இப்போ இவ்வளோ ரிஜெக்ஷன் வருது பார்த்துக்கோங்க. நோ வெயிட் பண்ணுங்கள். தெரிஞ்சு ஒரு 45 பாயிண்ட் வரைக்கும் போகணும், 45 வரைக்கும் போகணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ கண்டிப்பாக நல்லா மேலே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்பைக்கு தான், டக்குன்னு மேலே தூக்கிடுவான். ஓகே ஓகே போக ஆரம்பிச்சிட்டான். 40க்கு மேலே போனால் நல்லா மேலே போயிடுவாங்க. ஓகேங்க, இன்னும் கொஞ்சங்க. 45 வரைக்கும் போயிட்டான்னா ஓகே தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 45 போவான்னு நினைக்கிறேன். ஓகே போயிட்டான். ஓகே 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 நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எனக்கான ப்ராஃபிட் போதுமானது. ஸோ 1800. ஸோ சிங்கிள் ட்ரேட். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ தான் அதுக்கு எடுத்துருக்கிறது. ஸோ சிங்கிள் ட்ரேட். ஓகே போதுமானதா? ஓகே டன். இதுக்கு மேலே ட்ரேட் வேண்டாம். ஓகேங்களா, போதுமானது தான். ஸோ இந்தமாரி எடுத்தாலே போதும் தான். சின்ன சின்னதாக எடுத்து லாக் பண்ணுங்கள், பெருசாக எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் பாருங்கள், வந்ததுக்கு ஒரு ட்ரேடு தான். ஓகேங்களா. ஸோ முடிச்சாச்சு, கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. டுமாரோ பார்ப்போம். லைவில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க அப்படின்னா ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பார்ப்போம் எதாக இருந்தாலும். ஓகே.
ஸோ 2 ட்ரேட் ஓகேங்களா. ஸோ 3000 2 ட்ரேட் முடிச்சாச்சா. ஸோ 160 கிட்டத்தட்ட போவோன்னு சொன்னேன், 163 போயிட்டான். ஓகே, நமக்கு போதும் நினைக்கிறேன் இன்றைக்கும்.